கருவேப்பிலை செடி இல்லையா? அங்கே உள்ள இருக்காங்க. வெத்தலை இல்லை, உள்ள இருக்காங்க. உள்ள அப்படியே வாங்க. தக்காளி கன்று வைக்கிறோம்மா. போன வருஷம் தக்காளி கன்று வச்சோம்ல. ஆமா, நிறைய தக்காளி காய்ச்சுதுமா. தக்காளி சாதம், தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு, தக்காளி அது என்னது கூட்டு, ஜாமி எல்லாமே எல்லாமே அதுல செஞ்சோம். இந்த வருஷமும் அதே மாதிரி போன தடையோ இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே வைக்கும். இது வந்து பொங்கலுக்கு வந்துடும் நினைக்கிறோமா? இல்லை வந்துடுமா? ஆக்கும் வந்துடும் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ வந்து இங்கே தண்ணி வருது. போன டைம் வந்து நம்ம மொண்டு ஊற்றணும், அந்த கார்னரில் இருந்துச்சு மோட்ரு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைப் லைன் போட்டோம் நம்ம. தக்காளி ஆமாம், 50 ரூபாய்க்கு வந்துருக்கு. நம்ம கண்ணு வச்சு காய்க்கக்குள்ள 10 ரூபாய்க்கு வந்து அது வேணா உண்மைதான். பொங்கல் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் நினைக்கிறோம்மா. தக்காளி ஒன்று இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. தக்காளி கன்று, மிளகா கன்று, முருங்கை கன்று போட்டு கடைஞ்சி குழம்பு வச்சு சாப்பிடலாம். சரி, ஓகே. நான் மருதாணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை உருவிட்டு வைக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா செடி வைக்கவும் டைம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக தக்காளி கன்று வச்சிடலாம், அந்த லைன் ஃபுல்லாக மிளகா கன்று வச்சிடலாம். இந்த லைன் ஃபுல்லாக தக்காளி கன்று, அந்த லைன் ஃபுல்லாக மிளகா கன்று. இது வந்து இந்த சின்னதாக ஒரு இதில் தாம்மா வச்சுருந்தாங்க. கோகோ பிட் போட்டு முளைக்க வச்சுருவாங்க. ஆமாம், தண்ணி ஊற்றுறேன் நான். சரி, நான் தண்ணி ஊற்றுறேங்க, அப்புறமா நம்ம பார்க்கலாம். வைங்க. என்ன மாதிரியில் தக்காளி வைங்கிற மிளகா வைக்கிற? அப்புறம் ஒரு லைனாக தக்காளி வை. இந்த பக்கம் இதுக்கு மேலே தக்காளி வச்சுக்கோமா. குச்சை நட்டு கம்பி கட்டுறது எப்படி வேணாலும் இடம் பண்ண வச்சுக்கிறோம். வீடியோ ஆனில் தானே இருக்குது. நாம வைக்கிறீங்க. ஓகே. இப்போ வந்து இப்போ வந்து நம்ம தக்காளி செடி தான் வச்சுட்டு இருக்கோம். அதில் தக்காளி செடி இன்னும் இருக்கா? இன்னும் அவ்வளோதானா? இல்லை, இருக்கு, இன்னும் தக்காளி செடி இருக்கு. தக்காளி செடி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிளகா செடி வச்சுட்டு மருதாணி செடி தான் வைக்க போகிறோம். சரி, வாங்க இன்னைக்கு என்னென்ன செடி வைக்கணும்னு உங்ககிட்ட காட்டுறோம். ஆமாம், இன்னைக்கு செடி வச்சுட்டு தேவையானது நம்ம வீட்டில் இருந்தே செஞ்சு எடுத்துக்கலாம். நான் போய் தக்காளி கன்று எடுத்துறேன். இப்போ வந்து முருங்கை வேற போட்டாச்சு, அடுத்தது வந்து கடலை நேர்த்தி போட்டாச்சு. இப்போ இடையில நம்ம அந்த செடியெல்லாம் வச்சு தண்ணி மொண்டு ஊற்றும். பாருங்க, எல்லாம் சரியாக வச்சுட்டோம். எல்லாம் வந்து ஹெல்த்தியாக வளர வச்சு இதுக்கு இப்போ அடுத்தது தண்ணிலாம் நம்ம ஊற்றணும். வீடியோ வந்துட்டுருக்கா பாரு. இந்தா தக்காளிக்கு அவ்வளோதானே அப்பா போட்டிருக்கு. அடுத்தது மிளகா இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி மீதி எங்கே வைக்கிறது? இங்கே வைக்கலாமா? தக்காளி இங்கே வைக்கலாமா? நான் வந்து காலை நனைக்கலப்பா. காலை நனைச்சேன்னு வச்சுக்கோங்க, மண் ரொம்ப சொதசான்னு ஒட்டி நகை கண்ணிலலாம் பூந்துக்குது. சரிம்மா, விவசாயிங்க பாவம்தான் போல இருக்குது. சும்மாவா சொல்லி வச்சாங்க நம்ம சோத்துல கை வைக்கணும்னா விவசாயி சேத்துல காலை வைக்கணும்னு? காலை வைக்கிறதோட மட்டும் இல்லை, கையை வச்சு எல்லா வேலையும் செஞ்சாதான் நடக்குது. விவசாயம் காப்போம், விவசாயம் காப்போம், விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுப்போம். நம்ம ஏன் இதை கட்டிட்டு வேலை செய்யணும்னா எனக்கு தலைவலி வந்துடுது. ஆமாம், நேற்று வெயிலில் நின்னாலே நமக்கு தலைவலிக்குது. அதனால தான் நான் இதை கட்டிட்டு வேலை செய்கிறேன். ஒரு சின்ன கன்று ஒரு பெரிய கன்று மாற்றி வை, எப்படி இருக்கோ.
எல்லாம் வளரட்டும் செழிப்பாக. இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கு ம் நம்ம கலவை சாப்பாடு செய்வோம் இல்லையா, ஆமாம். எல்லா காய்கறிகளும் போட்டு அதில் 2 தக்காளி காயும் 2 மிளகா காயும் பறித்து போட்டுடணும். பூசணி காய் ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு நினைச்சேன். பூசணி விதை யார்ட்டையாவது இருந்தால் இங்கே லோக்கல்லே வாங்கி வச்சு. இதுக்கப்புறம் பூசணி போட முடியாது, ஆடி மாதத்தில் போட்டால் தான். அதெல்லாம் ஆடி மாதத்தில் விரை போடுறது, அந்த காலத்தில் அப்படி தான் போடுவாங்க. போட்டு ஏகாதசி வந்து வருதில்ல மார்கழி மாதத்தில், அப்போ வந்து இந்த காயெலாம் போட்டு குழம்பு வைப்பாங்க. ஒரு பீஸ் 21 காய்கறி வருதில்ல, அதில் பரங்கிக்காய், பீக்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய், எல்லா காய் ஐட்டமும் அதில் வரும். ஆடிப்பட்டம் தேடி விதை. வேர்க்கடலை போட்டிருக்காங்க ஆளுங்க, அப்படியே மேலே 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 போட்டிருக்காங்க. மேலே மேலே கடக்கு. இப்படி இந்த சைடு எடுங்கம்மா, இந்த மேலே கேமரா வச்சு கீழே எடுங்க. இப்படி எடுங்க, அப்படின்னா எடுத்துக்க நான் பாரு. இதை போய்ட்டு அப்புறம் பேசு. ரவுண்டு ஒன்று வருது. மாடு அம்மா என்று கத்துகிறது. மேய்க்க போதான் போக சொல்லணுமா. அம்மா கூப்பிடாத உயிரினமே இல்லை. அம்மா எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, சமையல், விவசாயம். அவங்க வந்து வசதியாக தான் எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியும். அவங்கள வந்து விவசாயம் 3 வேளை நெல் விளையிற போகத்தில் கொடுத்தோடனே அங்கே வந்து கருணக்கிழங்கு, மஞ்சள், ஆமாம் இஞ்சி எடுத்துகிட்டு வரும்னு நினச்சேன். இஞ்சி எல்லாமே வந்து சூப்பராக வந்து பார்த்து சீவெல்லாம் செம்ம. எதுவுமே அளவுக்கு இருக்கா, செலவு பண்ணவே மாட்டோம். தேங்காய், கிழங்கு, இப்போ அந்த கிழங்கு வகையெல்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொல்லையில் போடணுங்க. காசுன்னு வாங்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நகை, பணம். ஆமாம், பணம். ஊருக்கு போகிறதுக்கு பஸ் செலவுக்கு, பஸ் செலவுக்கு. ஸ்நாக்ஸ்லாம் வந்து வீட்டிலே செஞ்சுப்பாங்க. அந்த மம்பி எடுங்கம்மா. தேங்காய் இருக்குது, தேங்காய் கேக்கு செஞ்சுருவாங்க. அப்பா வரட்டுமா? நீ வந்து தண்ணி நிற்கிற மாரி வந்து போடும்போது ரவுண்டு பண்ண மாட்டேங்கிற. இதில் தண்ணி நிற்காது, ஊற்றுனா. நானே அப்பாவை ரவுண்ட் பண்ணல, இதெல்லாம் அப்பா பட்டது தான். இப்போ தான் நம்ம போட்டது கிடையாதுமா, இப்படி செய்யணும் கையால், அப்போ தான் தண்ணி ஊற்றி. இப்போ இதிலெல்லாம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நிற்காது. நான் சொல்ல எனக்கு புரியல. நீ ஊற்றுனீங்கன்னா எங்கே போகும்? இந்த வர இது இப்படி செஞ்சாதான் நம்ம தண்ணி ஊற்றினா அதில் நிற்கும். நல்லா அந்த இதுகிட்ட ஒரு அழுத்திக்க. 2 செடியும் ஒன்றா வச்சு இப்படி வச்சோம்னா, ஏன்னா இப்போ இதுங்கிற தண்ணி கொஞ்சம் அதுக்கு இதுனா சின்ன செடி. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பேசுமா, அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் போயிடும். இந்தா எனக்கு தெரியாது, போதும்தா. ஆன் பண்ணாலும் நான் இப்போ பேசி தானே போட முடியும்.